நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் பிரான்ஸ்ல நடைபெற்று வருது. அங்க ஸ்கேட் போர்டு வீரர்கள் செய்த ஒரு விஷயம் அந்த நாட்டு மக்களை வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. அதே சமயம் இக்கட்டான நிலையில ஸ்கேட் போர்டு வீரர்கள் தள்ளப்பட்டதும் விவாதத்துக்குரிய விஷயமா மாறி இருக்கு. 2024 ஒலிம்பிக் தொடர் கடந்த 26ஆம் தேதி பிரம்மாண்டமான துவக்க விழாவோட தொடங்கியது. இந்த நிலையில் சனிக்கிழமை அன்று ஸ்கேட் போர்டு போட்டிகள் நடக்கும் வகையில் அட்டவணை தயாரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அன்னைக்கு மழை பெய்ததால் போட்டி திங்கட்கிழமைக்கு மாற்றி அமைக்கப்பட்டது. திங்களன்று போட்டிக்கு தயாரான கனடா மற்றும் அமெரிக்க வீரர்களை ஒரே பேருந்தில் போட்டி நடக்கும் இடத்துக்கு அழைத்து சென்றாங்க போட்டி ஏற்பாட்டாளர்கள். அப்போது பாதி தூரத்தில் ஒரு குறுகிய சாலையில் பேருந்து சிக்கிக்கின்றது. முன்னும் செல்ல முடியாமல் பின்னும் செல்ல முடியாமல் பேருந்து அங்கேயே நின்றது. சுமார் 10 நிமிடங்கள் வரை ஸ்கேட் போர்டு வீரர்கள் பேருந்து செல்வதற்காக காத்திருந்தாங்க. அதற்கு மேலும் தாமதம் செய்ததால் போட்டி நேரத்துக்கு முன்பே செல்ல முடியாதுன்றதால சுதாரித்த கனடா மற்றும் அமெரிக்க வீரர்கள் ஸ்கேட் போர்டு போட்டி நடக்கும் இடத்திற்கு ஸ்கேட் போர்ட்லேயே பயணம் செய்ய முடிவு செஞ்சாங்க. பேருந்து நின்ற இடத்துலேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்கேட் போர்டு போட்டிகள் நடைபெற இருந்த லாக் அன்காட் அர்பன் பார்க் இருந்தது. அந்த 2 கிலோமீட்டர் தூரத்தையும் ஸ்கேட் போர்ட்லேயே அவர்கள் பயணிக்க முடிவு செய்து பரபரப்பான சாலையில் ஸ்கேட் போர்ட்லேயும் சென்றாங்க. அதை பார்த்த பிரான்ஸ் மக்கள் வியந்து போனாங்க. முதல்ல அங்கிருந்தவர்களுக்கு இவர்கள் அனைவரும் ஒலிம்பிக் தொடரில் பங்கேற்க வந்த வீரர்கள்னே தெரியல. பின்னர் அந்த விவரத்தை அறிஞ்சு அவர்களுக்கு கைதட்டி உற்சாகமும் அளித்தாங்க. குறுகலான சாலைகள் இருப்பதை முன்கூட்டியே உணர்ந்து சிறிய வாகனங்களில் வீரர்களை அழைத்து சென்றிருக்கலான்ற விமர்சனமும் இப்போ எழுந்திருக்கு. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.